தாமிரபரணி நதி சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது. ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படும் அந்த திருக்குருகூர் மாலை நேரத்து வெயிலில் தங்கம் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தன் இல்லத்தின் திண்ணையில் அமர்ந்திருந்தார். இதுவே மணவாள மாமுனிகளின் இயற்பெயராகும். கையில் பனையோலை சுவடிகள் இருந்தன. ஆனால் அவர் கண்கள் அந்த சுவடிகளில் இல்லை. அவை வெகு தூரத்துக்கு அப்பால் வடக்கு நோக்கி நிலைத்திருந்தன. அப்போது சுவாமி என்ற மென்மையான குரல் அவரை நிகழ்காலத்திற்கு இழுத்தது. அது அவருடைய சீடரின் குரல். என்னப்பா என்றார் நாயனார். வெகு நேரமாக தியானத்திலேயே இருக்கிறீர்கள். அந்த சுவடியை புரட்டவே இல்லை. தங்கள் மனம் எங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி? குருகூர் சடகோபன் திருவடிகளிலா என்று தயக்கத்துடன் கேட்டார் சீடர். நாயனார் மெல்ல சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு ஏக்கம் இருந்தது. இல்லை அப்பா, என் மனம் இப்போது இங்கே இல்லை. அது காவேரி கரையில் இருக்கிறது. திருவரங்கத்திலா என சீடன் கேட்டான். ஆம், அரங்கனின் அழைப்பு என் காதுகளில் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ராமானுஜர் நடந்து தேய்ந்த வீதிகள், கூரத்தாழ்வான் பக்தி செய்த இடங்கள், அவையெல்லாம் பாழடைந்து கிடப்பதாக செய்திகள் வருகின்றன. அந்நிய படையெடுப்புகளுக்கு பிறகு அரங்கம் மீண்டும் பழைய பொலிவை அடைய வேண்டாமா? அங்கே சென்று கைங்கரியம் செய்ய சொல்லி என் உள்ளுணர்வு உந்துகிறது. சீடர் பதறினார். சுவாமி, இங்கே தாங்கள் இல்லை என்றால் ஆழ்வார் திருநகரியின் நிலை என்னாவது? நம் ஆழ்வாரின் பாசுரங்களுக்கு யார் இவ்வளவு ஆழமாக பொருள் சொல்வார்கள்? நாயனார் எழுந்து நின்றார். அவர் தோற்றத்தில் ஒரு தீர்க்கம் தெரிந்தது. நதி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேங்கி நின்றால் அது குட்டையாகிவிடும். நான் ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டும். அதுவே என் கடமை. அன்று இரவு அவர் உறங்கவில்லை. ரங்கநாதனின் திருமுகம் அவர் கனவில் வந்து கொண்டே இருந்தது. மறுநாள் விடியலில் அவர் ஸ்ரீரங்கம் நோக்கி பயணிக்க தயாரானார். பல நாட்கள் பயணம். காடுகள் மேடுகள் கடந்து காவேரியின் குளிர்ந்த காற்று அவர் முகத்தில் பட்டபோது நாயனாரின் உடல் சிலிர்த்தது. தூரத்தில் ஸ்ரீரங்கத்தின் கோபுரங்கள் அப்போது சிதைந்த நிலையில் தெரிந்தன. ஸ்ரீரங்கத்திற்குள் நுழைந்த போது நாயனாரின் கண்கள் கலங்கின. ஒரு காலத்தில் வேத கோஷங்கள் முழங்கிய வீதிகளில் இப்போது நிசப்தம். மடங்கள் பல இடிந்து கிடந்தன. பூசை முறைகள் ஏனோ தானோ என்று நடந்து கொண்டிருந்தன. ஆச்சாரியர்களின் பரம்பரை சிதறி கிடந்தது. அவர் நேராக பெரிய கோவிலுக்குள் சென்றார். ரங்கநாதனை தரிசித்தார். அரங்கா என்று அவர் குரல் உடைந்தது. பார்க்கடலில் பள்ளி கொண்டவனே, உன் சாம்ராஜ்யம் இப்படி களை இழந்து கிடக்கிறதே, இதை வேடிக்கை பார்க்கவா என்னை அழைத்தாய் என வருந்தினார். அப்பொழுது கோவிலின் அர்ச்சகர் ஒருவர் அவர் அருகே வந்தார். வயது முதிர்ந்தவர். சுவாமி, தாங்கள் யார்? தங்கள் முகத்தில் தெரியும் தேஜஸ் தாங்கள் சாதாரண யாத்ரீகர் இல்லை என்று சொல்கிறது என்றார் அர்ச்சகர். நான் தெற்கில் இருந்து வருகிறேன். என் பெயர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ராமானுஜருக்கு பிறகு இந்த திருத்தலத்தின் நிர்வாகம் ஏன் இப்படி இருக்கிறது? அர்ச்சகர் பெருமூச்சு விட்டார். யார் கேட்பது சுவாமி? வழி நடத்த சரியான தலைமை இல்லை. எல்லோரும் தங்கள் சுயநலத்தை பார்க்கிறார்கள். சாஸ்திர சம்பிரதாயங்கள் குறைந்துவிட்டன. இதை மாற்ற ஒரு மகான் வரமாட்டார்களா என்று ரங்கராஜன் காத்து கிடக்கிறான். அந்த கணம் நாயனார் ஒரு முடிவெடுத்தார். இனி நான் இங்கேயே தங்குகிறேன். ராமானுஜர் வகுத்த பாதையை மீண்டும் துலக்கி காட்டுவதே என் பணி. நாட்கள் நகர்ந்தன. நாயனார் சும்மா இருக்கவில்லை. அவர் ஒவ்வொரு வீதியாகச் சென்றார். சிதறி கிடந்த வைணவர்களை ஒன்று சேர்த்தார். கிரந்தங்களை மீண்டும் போதிக்கத் தொடங்கினார். பாழடைந்த மடங்களை சீரமைத்தார். அவர் பேச்சு திறனும் கருணையும் மக்களை காந்தம் போல ஈர்த்தன. ஒரு நாள் நாயனார் தன் நெருங்கிய சீடர்களுடன் அமர்ந்திருந்தார். இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த மாபெரும் கைங்கரியத்தை செய்வது கடினமாக இருக்கிறது என்றார் நாயனார். ஏன் சுவாமி என கேட்டனர் சீடர்கள். குடும்பப்பற்று, உலகியல் கவலைகள், இவையெல்லாம் முழுமையான சரணாகதிக்கு தடையாக இருக்கின்றன. ரங்கநாதனுக்காகவே என் முழு வாழ்வையும் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அப்போது அவர் சந்நியாசம் ஏற்க முடிவு செய்தார். ரங்கநாதனின் சன்னதிக்கு சென்றார். அங்கே இறைவனின் முன்பு தன் பூநூலையும் வெள்ளை ஆடையையும் களைந்து காவி உடை தரித்தார். திரிதண்டம் ஏந்தினார். அப்போது வானத்தில் இவரே நம் மணவாள மாமுனிகள் என்று ஒரு அசரீரி குரல் பக்தர்களின் காதில் ஒலித்தது. அன்று முதல் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் மணவாள மாமுனிகள் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஆதிசேஷனின் அவதாரம் என்று மக்கள் போற்றத் தொடங்கினர். ராமானுஜரே மீண்டும் வந்து உதித்ததாக மக்கள் கூறினர். ஸ்ரீரங்கம் இப்போது புத்துயிர் பெற்றிருந்தது. மாமுனிகளின் புகழ் திக்கு எட்டும் பரவியது. ஒரு நாள் ரங்கநாதனின் சன்னதியில் இருந்து ஒரு கட்டளை வந்தது. மாமுனிகளே, நம் ஆழ்வார் அருளிய திருவாய்மொழிக்கு வடக்கு திருவீதி பிள்ளை எழுதிய ஈடு உரையினை பெரிய பெருமாளாகிய என் முன்னிலையில் நீர் காலட்சேபம், அதாவது விரிவுரை செய்ய வேண்டும். இது சாதாரண கட்டளை அல்ல. இறைவனே ஒரு ஆச்சாரியனிடம் பாடம் கேட்க விரும்பும் தருணம் அது. மண்டபம் நிரம்பி வழிந்தது. வித்வான்கள், பாமரர்கள், பண்டிதர்கள் என
ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். நடுநாயகமாக மணவாள மாமுனிகள் வீற்றிருந்தார். எதிரே ரங்கநாத பெருமாளும் உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளியிருந்தார். காலட்சேபம் தொடங்கியது. மாமுனிகள் பேசத் தொடங்கினால் தமிழும் வடமொழியும் போட்டியிட்டுக் கொண்டு வரும். திருவாய்மொழியின் ஒவ்வொரு பாசுரத்திற்கும் அவர் சொல்லும் விளக்கத்தை கேட்டு மக்கள் மெய் மறந்து அமர்ந்திருந்தனர். கல்லும் கரையும் படி அவர் குரல் ஒலித்தது. நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. இந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் தினமும் வந்து அமர்வான். அவன் வயது 5 அல்லது 6 இருக்கும். பட்டுப்பாவாடை, கழுத்தில் துளசி மாலை, கையில் ஒரு சிறு செங்கோல். அவன் கண்கள் மட்டும் சூரியனைப் போல பிரகாசிக்கும். அவன் மற்ற சிறுவர்களைப் போல விளையாட மாட்டான். மாமுனிகள் எப்போது வாய் திறப்பார் என்றே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பான். மாமுனிகள் விளக்கம் சொல்லும்போது அவன் முகத்தில் அப்படி ஒரு பரவசம் தோன்றும். ஒரு நாள் சீடர் ஒருவர் மாமுனிகளிடம் கேட்டார், சுவாமி, அந்த சிறுவனை பார்த்தீங்களா? தினமும் முதல் ஆளாக வந்து கடைசி ஆளாக போகிறான். யார் வீட்டு பிள்ளை என்று தெரியவில்லை. ஆனால் தாங்கள் பேசும்போது அவன் தலையசைக்கும் அழகை பார்த்தால் அவனுக்கு எல்லாம் புரிவது போலவே இருக்கிறது. மாமுனிகள் அந்த சிறுவனை பார்த்தார். அந்த சிறுவன் மாமுனிகளை பார்த்து புன்னகைத்தான். அந்த புன்னகையில் மாமுனிகள் தன்னை இழந்தார். அவன் யாராக இருந்தால் என்னப்பா, அவனுக்குள் இருக்கும் ஆர்வம் பெரிய வித்வான்களிடம் கூட இல்லை. அவன் அமரட்டும் என கூறினார். வருடம் ஒன்று ஓடி மறைந்தது. ஈடு காலட்சேபம் முடியும் நாள் வந்தது. மண்டபமே விழா கோலம் பூண்டிருந்தது. கடைசி பாசுரத்திற்கு விளக்கம் சொல்லி முடித்தார் மாமுனிகள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று முடித்தபோது கூட்டத்தில் ஒரு நிசப்தம் நிலவியது. எல்லோரும் பிரிவாற்றாமையால் கலங்கினர். இனி இந்த தேனினும் இனிய குரலை கேட்க முடியாதே என்று ஏங்கினர். அப்பொழுது அந்த விசித்திரமான சிறுவன் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னே வந்தான். அவன் கையில் ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. அவன் நேராக மாமுனிகளின் எதிரே சென்று நின்றான். அவன் நடை பாவனையெல்லாம் ஒரு ராஜகுமாரனை போல் இருந்தது. மாமுனிகள் அவனை அன்புடன் பார்த்தார். யாரப்பா நீ? என்ன வேண்டும்? அந்த சிறுவன் பதில் சொல்லவில்லை. கம்பீரமான குரலில் ஒரு வடமொழி ஸ்லோகத்தை சத்தமாக சொன்னான். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்யாதி குணர்நவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். இந்த ஸ்லோகத்தின் பொருள், திருமலை ஆழ்வாரின் கருணைக்கு பாத்திரமானவரும் ஞானம் மற்றும் பக்தியின் கடலாக திகழ்பவரும் ராமானுஜர் மீது அளவற்ற பக்தி கொண்டவருமான அழகிய மணவாள மாமுனிகளை நான் வணங்குகிறேன் என்பதாகும். அந்த குரல் சிறுவனுடையது போல இல்லை. அது வேதங்களின் முழக்கம் போல இருந்தது. கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்தது. என்ன ஆச்சரியம், இவன் மாமுனிகளை போற்றி ஒரு துதிப்பாடல் பாடுகிறானே என்று கூச்சலிட்டனர். மாமுனிகள் சிலிர்த்து போனார். அவர் அந்த சிறுவனை தொட கையை நீட்டினார். ஆனால் அந்த சிறுவன் விடுவிடுவென்று ரங்கநாத பெருமாளின் கருவறை நோக்கி ஓடினான். அர்ச்சகர்கள் தடுக்க முயன்றனர். ஆனால் அவன் காற்றைப் போல மறைந்து கருவறைக்குள் நுழைந்து விட்டான். எல்லோரும் ஐயோ, குழந்தை உள்ளே போய்விட்டதே என்று அலறிக்கொண்டு கருவறைக்கு ஓடினர். உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே சிறுவனை காணவில்லை. சேஷ சயனத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதனின் திருமுகத்தில் மட்டும் ஒரு மர்மமான புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவன் அணிந்திருந்த அதே துளசி மாலை இப்போது பெருமாளின் மார்பில் அசைந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் எல்லோருக்கும் புரிந்தது, வந்தது சாதாரண சிறுவன் அல்ல. அந்த அரங்கனே குழந்தையாக வந்து தன் ஆச்சாரியனான மணவாள மாமுனிகளிடம் பாடம் கேட்டிருக்கிறான். அவரே இந்த தனியனை சமர்ப்பித்திருக்கிறார். மாமுனிகள் கதறி அழுதுவிட்டார். எம்பெருமானே, அடியேன் எம்மாத்திரம், என்னிடம் பாடம் கேட்க நீயா வர வேண்டும்? இந்த ஜென்மத்தில் இதைவிட எனக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும் என்று தரையில் விழுந்து வணங்கினார். அன்று முதல் வைணவ கோவில்களில் வழிபாடு நடக்கும் போதெல்லாம் தொடக்கத்திலும் முடிவிலும் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்ற அந்த ஸ்லோகம் ஒலிக்காமல் கதவுகள் திறக்கப்படுவதில்லை, மூடப்படுவதில்லை. மணவாள மாமுனிகள் ராமானுஜர் ஏற்றிய ஞான விளக்கின் ஒளியை மேலும் பிரகாசமாக்கினார். ஸ்ரீரங்கத்தில் அவர் ஏற்படுத்திய ஒழுங்குமுறைகள் இன்றும் கோயில் ஒழுகு என்ற பெயரில் பின்பற்றப்படுகின்றன. அவர் வாழ்ந்த காலம் வைணவத்தின் பொற்காலம். அவர் ஏற்றிய தீபம் இன்றும் ஒவ்வொரு வைணவனின் உள்ளத்திலும் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.